ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள். 2026 யாருக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். தீபாவளி ஏன் கொண்டாடப்படுகிறது? நரகாசுரன் கொல்லப்பட்ட தினத்தை தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். அப்படின்னா இந்த தலைப்பினுடைய உட்பொருள் என்ன? வருகிற தேர்தலில் வதமாக போவது யார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வர்ற தேர்தலில் யார் காலியாக போகிறார், வதமாக போவது யார், வதம் செய்ய போவது யார், இதுதான் இந்த கேள்வியினுடைய உட்பொருள். இதை நம்ம கொஞ்சம் அனலிட்டிக்கலாகவே பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு தேதிக்கு நாம் பேசிக்கொண்டு இருக்கிற போது இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதிமுக தலைமையிலான தமிழக என்டிஏ, அந்த என்டிஏல பிஜேபி இணைந்திருக்கிறது. அதுக்கு மேலே இப்போ வரைக்கும் நியூ பார்ட்னர்ஸ் யாரும் கிடையாது. அது ஒன்று போய்கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி, அந்த கூட்டணி ஏற்கனவே இருந்தபடி இருந்து கொண்டு இருக்கிறது. யாரும் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வரல. ஸோ ஏடிஎம்கே கூட்டணியில் புதுசாக யாரும் இன்னும் வரல. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணியில் யாரும் வெளியில் போகலை. இது இந்த தேதி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன், இந்த நொடி வரைக்கும் இது நிஜம். ஆனால் இந்த கூட்டணி இப்படி போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் மொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போடக்கூடிய ஒரு மாபெரும் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் செப்டம்பர் 27 கரூரில் நடைபெற்ற ஒரு அசம்பாவிதம். 41 உயிர்கள் பலியாகிவிட்டன. அந்த பலியான அந்த 41 உயிர்களை இனி மீட்க முடியாது. இழப்பு தான், மாபெரும் இழப்பு. அதுக்கு யார் என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம், இனி மீட்கவே முடியாது. சொல்லனா துயரம். ஒரு மாபெரும் நிகழ்வு மொத்த அரசியலை புரட்டி போட்டு இருக்கிறது. அதனால இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் கரூர் சார்ந்து மொத்தமாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் அப்படிங்கிறது கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்பதாக மாறி இருக்கிறது. காமு காப்பி, எப்படி கிமு கிபின்னு சொல்லுவோமோ அதே போல இந்த கரூர் அசம்பாவிதத்துக்கு பிறகு காமு என்றும் காப்பி என்றும் மாறி இருக்கிறது. அதனால கரூருக்கு முன்னால ஒவ்வொரு கட்சியும், ஏன் விஜய் உள்பட அவர்கள் என்ன சொல்லி வந்தார், என்ன விதமாக நடந்து வந்தார் அப்படிங்கிற விஷயம் கரூருக்கு பின்னால் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா கரூருக்கு முன்னால் இருந்த விஜய் வேற, கரூருக்கு பின் அப்படிங்கிறது அவர் உலுக்கி எடுத்திருக்கும். அவர் சினிமாவில் கூட இந்த விதமான கோரக்காட்சியை பார்த்து இருக்க மாட்டார். அவ்வளவு பெரிய நிகழ்வு நினைத்தே பார்க்க முடியாது. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு அரசியல் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு அதனால் இத்தனை பேர் மாண்டனர் என்கிற விஷயம் இப்போது மட்டுமே நடந்திருக்கிறது. இனிமேல் யாரும் பழைய நிலைப்பாட்டை தொடர முடியாது. கரூருக்கு பின் வேறு ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுத்தே ஆக வேண்டும். அத்தகைய ஒரு நிர்பந்தத்தை இந்த கரூர் சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ கரூருக்கு முன்னால் இருந்த விஜய் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே தனித்து போட்டி என்பதாக இருந்தது. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு பெரிய ரியலைசேஷன், ஒரு பெரிய ஐ ஓப்பனர், அது கண் திறந்திருக்கும். தமிழகத்தில் அரசியல் நடத்துவது சாதாரண விஷயமல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டிருப்பார். அதோடு மட்டுமல்ல, தமிழகத்தில் ஆளும் கட்சியாக திமுக இருக்கிற போது அரசியல் நடத்துவது மிகப்பெரிய சவால் என்பதையும் அவர் புரிந்து கொண்டிருப்பார். அதுக்கு முன்னால் வரைக்கும் நல்லா கவனித்து பார்க்கணும் நுட்பமாக. இந்த கரூருக்கு முன்னால் வரைக்கும் விஜய் தாக்கி பேசுகிறப்போ ஈக்குவலாக டிஎம்கேயும் பிஜேபியும் குறிவைத்து தாக்கி வந்தார். கரூர் சம்பவத்துக்கு பின்னால் அவர் வீடியோ வெளியிடுகிறார். அதில் சொல்லுகிறார், சிஎம் சார் என்ன பழி வாங்கணும்னு தான் நீங்கள் என்ன பழி வாங்க, என்ற நிர்வாகிகளை தொண்டர்கள் மேலேயே கை வைக்காதீங்க அப்படின்னு. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார், நான் 5 மாதமாக எல்லா இடத்துலையும் தான் பிரச்சாரம் பண்ணி வரேன், கரூரில் மட்டும் ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா அந்த கரூரில் மட்டும் ஏன் இந்த சம்பவம் நடந்ததுன்னு அவர் கேட்கிறார்னா அதனுடைய உட்பொருள் என்ன? அவர் யாரை குறிவைத்து பேசுகிறார்? பேரை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். நானும் பேரை சொல்ல தேவையில்லை, பேரை சொல்லாமலே நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் அத்தனை பேருக்கு அந்த மெச்சூரிட்டி உண்டு. அப்படின்னா விஜய் சொன்னதன் மூலமாக அவர் உணர்த்துவது என்ன அப்படின்னா, இந்த கரூர் அசம்பாவிதம் தானாக நிகழ்ந்த ஒன்றல்ல, நிகழ்த்தப்பட்ட ஒன்று என்று அவர் ஐயமடைகிறார். இதுதான் அவர் சொன்ன விஷயம். சரி, அதே நேரத்தில் தீர்ப்பு வருது உச்ச நீதிமன்றத்தில். அப்போ டெல்லியில் பேசுகிற ஆதவ் அர்ஜுனா ஒன்று சொல்லுகிறார், தாவேக்காவை முடக்க பார்க்கிறது திமுக அப்படின்னு சொல்லுகிறார்.
அப்போ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தால் விஜய்க்கு ஒரு புதிய கடமையும் புதிய பொறுப்பும் வந்து சேர்ந்து இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு. எந்த காரணம் கொண்டு வருகிற தேர்தலில் வென்று மீண்டும் திமுக ஆட்சியை கைப்பற்றி விடக்கூடாது. திரும்ப திமுக வந்தாச்சு, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அவருடைய அரசியல் இருத்தலும் அவருடைய கட்சியின் இருத்தலும் கேள்விக்கிடமாகிவிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை டிஎம்கே வந்தாச்சுன்னா இவரால் கட்சி நடத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதைத்தான் அவர் வந்து தன்னுடைய வீடியோ பதிவில் சொல்லுகிறார். அப்படின்னா இவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் கண்டினியூ ஆகணும்னா, இவருடைய கட்சி ஒழுங்காக ரன் ஆகணும் அப்படின்னா வருகிற தேர்தலில் திமுக வென்று விடக்கூடாது, திரும்ப ஆட்சியை பிடித்து விடக்கூடாது. அப்போ டிஎம்கே ஆட்சியை பிடிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் அவர் செய்தாக வேண்டும். ஆனால் ஒன்று, எல்லாமே யூகம்தான். விஜய்க்கு என்ன ஓட்டு கிடைக்குங்கிறது விஜய்க்கே தெரியாது. தேர்தல் வந்து முடிஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தால் தான் தெரியும். அது வரைக்கும் ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், கற்பனையாகவே பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து தனித்து போட்டியிடுவதற்கு ஒரு முடிவில் போயிட்டு அப்படி நின்று அதனால் ஓட்டுகள் சிதறி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் என்ன ஆகும் விஜய் கதி? இது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. அப்போ விஜய் வந்து தனித்து போட்டியிடுவதுங்கிற கைவிட்டு விட்டு கூட்டணியை நோக்கி நகர்கிறார். இதுக்கான கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் நல்ல சோர்ஸ்லேருந்தே எனக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இதில் ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, காங்கிரஸ் சைடில் பிரியங்கா காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப க்ளோஸ் சோர்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் மேடம். பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வைத்தால் என்ன? இப்போ காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கும் பார்ப்போம். காங்கிரஸ் இதுவரைக்கும் கூட்டணி இருக்கு. ஸோ கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் கலந்துருக்கும், நல்ல சந்தேகமே இல்லை. 2014 காங்கிரஸ் தனித்து நின்றது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் 100% காங்கிரஸுடைய வாக்குகள். அந்த தேர்தலில் அது பெற்ற வாக்கு எண்ணிக்கை 4.37%. அதுதான் காங்கிரஸுக்கு இருக்கிறது. ரவுண்டாக 5% நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, விஜய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? ஆளாளுக்கு யூகம் தான். என்னுடைய அனுமானம் 10 to 12% தனியாக நின்று அவ்வளோதான் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அது அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. நிறைய பேசிக்கிட்டே போகலாம். சத்தங்கள் வந்து ஓட்டாக மாறிடாது. வர்ற கூட்டம் எல்லாமே ஓட்டாகவும் மாறிடாது. வர்ற கூட்டத்தில் வாக்களிக்கக்கூடிய தகுதி கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது அது வேற இருக்குது. விஜயை பொறுத்தளவு கை குழந்தையெல்லாம் வருது, அவங்களாம் வாக்களிக்க முடியாது. இதெல்லாம் வேற இருக்குது. அப்படிங்கிறப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா 17-18%. ஒரு 6.25 கோடி அளவுக்கு கொண்ட ஒரு மாபெரும் எலக்ட்ரேட்டில் இந்த 17% வச்சு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிக்க முடியும், வேற ஒன்றுமே ஜெயிக்க முடியாது. ஸோ இப்படி ஏதாவது பண்ணி திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டார், அந்த சிக்கல் இருக்கு. ஆனால் பிரியங்கா காந்தி என்ன கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி சேர்ந்தால் தமிழ்நாட்டில் நமக்கு பெருசாக ஜெயிக்க முடியாது. விஜயோட சேர்ந்து என்ன ஜெயிக்க முடியும்? டிஎம்கேயோட சேர்ந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். ஒவ்வொரு தேர்தலும் சொல்லி வச்ச மாதிரி நிறைய ஜெயிக்கிறோம், உண்மை நல்லது தான். ஆனால் அதை விட்டுட்டு விஜயோட சேர்ந்தால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டோடு சேர்த்து சைமல்டேனியஸாக கேரளத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. கேரளத்தில் மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் இணையான பாப்புலாரிட்டி விஜய்க்கு உண்டு. அதனால் விஜயை நம்ம பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினால் கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று பிரியங்கா காந்தி ஒரு கணக்கு போடுகிறார். என்னன்னா, கேரளத்தை பொறுத்தளவில் கேரளாவில் அவர்களுக்கு இணையாக எப்போதுமே ஹவுஸ்ஃபுல்லு. கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியை கோட்டை விட்டு இருக்கிறது. ஆனால் சீட்டை இழந்தாலும் பரவாயில்லை, இன்னொரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடு கொண்டு வரலாமா? இது ஒரு யோசனை. எனக்கு தெரிய என்டிஏவில் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் ஒருவர் விஜயை என்டிஏவுக்குள் கொண்டு வருவதற்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். இது உண்மை. ஒருவேளை என்டிஏவுக்குள்ளே அவர் வர்றான்னு வச்சுப்போம். அப்படி வந்துட்டார்னா என்டிஏ ஸ்வீப் பண்ணும், அதில் வந்து சந்தேகமே கிடையாது, என்டிஏ ஸ்வீப் பண்ணும். ஆனால் என்டிஏ வர்றதுக்கு இடையூறாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பிஜேபியை கொள்கை எதிரின்னு அவர் சொல்லியிருக்காரு. நேற்றுக்கு வரைக்கும் அப்படி சொன்னீங்களே, இப்போ என்ன அப்படின்னு. ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை எட்டுவதற்காக முரண்பட்ட கட்சிகள் ஒன்று கூடலாம். 1999 பிஜேபியுடன் எப்படி டிஎம்கே கைகோர்த்தது, அதுபோல இன்றைக்கு தேவை கருதி பிஜேபியுடன் தாவேக்காவும் கைகோர்க்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை, அப்படியும் வரலாம். ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்றுக்கு சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிகிட்டு இருக்கோமே அப்படின்னு. விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. விஜய் ஹேஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஏஜ்.
அவருக்கு நிறைய வயசு இருக்குது. இன்றைக்கி சொல்லி நாளைக்கே சினிமாவில் நடக்கிற மாதிரி இந்த ஒரு பாட்டு முடியறதுக்குள்ளேயே அவர் பிரதமராக அப்படிலாம் முடியாது. அப்படி முடியாதுங்கிறது தான் கரூர் சம்பவம் அவருக்கு உணர்த்தி இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தடவை அவங்க அமைதி காக்கலாம். இன்னொன்று இந்தியாவுக்கு வர்றது மூலமாக அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது. மத்தியில் ஆளக்கூடிய கட்சியின் தோழனாகவும் மாறலாம், மாநிலத்தில் எது ஆளப்போகிறதோ அந்த கட்சிக்கும் தோழனாக மாறலாம். அப்போது அவர் கட்சிக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், பாதுகாப்பான சூழலில் இந்த கட்சியை வளர்க்கலாம் அப்படின்னு அவர் திட்டமிடலாம். எனவே இந்தியாவுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு கூட்டி கழித்து பார்த்தால் யாருக்கு தீபாவளி? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், டிஎம்கேக்கு எப்போதுமே தீபாவளி கிடையாது. ஏன்னா டிஎம்கே தலைமைக்கு தீபாவளியில் நம்பிக்கை இருந்ததில்லை. தீபாவளிக்காக இந்துக்களுக்கு அந்த கட்சியின் தலைமை ஒரு நாளும் வாழ்த்து சொன்னதே கிடையாது, வரலாறே கிடையாது. இந்தியாவில் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்வதில்லை என்பதை தன்னுடைய கொள்கை முடிவாகவே வைத்திருக்கிற கட்சி திமுக ஒன்றுதான். அதனால அவர்களுக்கு தீபாவளி கிடையாது. 2026 தீபாவளி நிச்சயம் கிடையாது. என்னுடைய பார்வையில் 2026 தீபாவளி என்டிஏவுக்கு தலை தீபாவளியாக இருக்கும் என்று கருதுகிறேன். நன்றி, வணக்கம். தலை தீபாவளியா தளபதி தீபாவளியா? ரெண்டுமே. தளபதிக்கும் தலை தீபாவளியா இருக்கும்.